இன்னைக்கு நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி இந்த கம்பு சாப்பிட்டு பிளட் குளுக்கோஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் ஃபைண்டிங் வெதர் மில்லட்ஸ் ஆர் ரியலி பிளட் சுகர் ஃப்ரெண்ட்லி ஆர் நாட். இன்னைக்கு இந்த டெஸ்ட்டுக்கு நான் 50 கிராம்ஸ் ஆஃப் கம்பு மாவு எடுத்துருக்கேன். அதை வச்சு ஒரு அடை மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரியல, இதுதான் என்னோட கரண்ட் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ். இதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஆல்சோ இந்த சீரிஸை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய மில்லட்டை செக் பண்ணி அதில் பிளட் குளுக்கோஸ் ரெஸ்பான்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த 50 கிராம்ஸ் ஆஃப் கம்பு மாவில் 33.8 கிராம்ஸ் ஆஃப் கார்ப்ஸ், 5.7 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர், 5.8 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வித் ஜஸ்ட் 180 கேலரிஸ் தான் இருக்குது. இது என் பிளட் குளுக்கோஸ் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டயபெட்டிஸ் அண்ட் மெடிகேஷன்ஸ்லேருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணுற கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது மேக்ஸிமமாக பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் 118 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. பட் இது ஸ்ட்ரைட்டாக 118 இன்க்ரீஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் 116 போச்சு, அதுக்கப்புறம் 118 ஆச்சு, அதுக்கப்புறம் 106 ஆகி அதுக்கப்புறமா தான் இறங்கிருக்கு. இந்த கிராஃபை பார்த்தா உங்களுக்கே கிளியராக தெரியும். விச் மீன்ஸ் இது மேக்ஸிமமாக ஒரு டைமில் 20 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் தான் இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ எதனால் இந்த மாதிரி பொறுமையாக ஸ்பைக்காக கம்மியாகுது அப்படின்னா இதோட கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம்னால இருக்கலாம். விச் இஸ் ரியலி குட் திங் ஃபார் டயபெட்டிக். பட் இது நான் ரொட்டி ஃபார்மேட்டில் சாப்பிட்டதுனால இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இதே களி ஆர் கஞ்சி ஃபார்மேட்டில் சாப்பிட்றீங்கன்னா இதே மாதிரி வராது. இதோட கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே வரும். ரிமெம்பர், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் will always vary.